அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் பேச்சியின் துவக்கம். நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வாசிப்பு இயக்கமும் இன்றைய தலைமுறையும். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. வாழ்க்கை சிறக்க புத்தகம் போல் உற்ற நண்பன் யாரும் இல்லை. புத்தகத்தை நேசித்து வாசித்தால் அதன் கருத்துக்கள் உன்மூலம் சுவாசிக்கும். புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செழிக்கும். அந்த உலகத்தையே புத்தகமாக படித்தால் உன் வாழ்க்கை செழிக்கும். தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தர்க்கு காற்றாழை தூரும் அறிவு. மணலில் உள்ள கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும். அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவு வளரும். சாளரம் என்பது வெளிச்சம் தருவது. புத்தகங்கள் இல்லாத வீடு சாளரமற்ற சத்திரம் போன்றது. அடிமைகளின் சூரியன் என போற்றப்பட்ட ஆபிரகாம் லிங்கன் புத்தகம் படித்தே வாழ்வில் உயர்ந்தார். ஒரு நச்சு தொழிலாளியின் மகனாக பிறந்த இவர் உலகம் போற்றும் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக உயர்த்தியது ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற நூலை வாசித்தத்தின் விளைவே ஆகும் என்றால், புத்தகம் ஒருவரின் சிந்தனை மட்டும் உயர்த்தாமல் வாழ்க்கை தரத்தையும் சேர்த்தே உயர்த்துகிறது என்றால் மிகையாகாது. உலகின் பொது உடைமை தந்தை என போற்றப்படும் காரல் மார்க்ஸ் 20 ஆண்டுகள் லண்டன் நூலகத்தில் நிறைய நூல்களை ஆராய்ந்ததின் காரணமே அவர் இந்நிலைக்கு உயர்ந்தார். படிப்பின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால் நேரம் வரை கிரேக்க நாட்டின் கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார் சாக்ரட்டிஸ். பயணங்களின் போதெல்லாம் படிக்கின்ற பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்தார் நம் பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. படிப்பால் மட்டுமே சொல்ற கேட்டுங்க, படிப்பால் மட்டுமே உலகை பாராள முடியும் என படித்து படித்து சொன்ன மகா மனிதன் ஏபிஜே அப்துல் கலாம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தன் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. அதிகமான ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும். அதிகமான அறிவு வேண்டும் என்றால் அதிகமாக புத்தகங்களை படிக்க வேண்டும். ஆகையால் நீங்களும் அதிகமாக புத்தகங்களை படித்து நிறைய அறிவினை கொண்டு உலகினில் ஒருவராக மாற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.